ஐயப்ப பக்தர்களிடம் காவல்துறை கனிவான முறையில் நடந்து கொள்ள வேண்டும். சிறப்பு அதிகாரி பி. பாலகிருஷ்ண நாயர் உரை. சபரிமலைக்கு வரும் ஐயப்ப பக்தர்கள் காவல்துறையினரிடம் இருந்து எதிர்பார்ப்பது நல்ல நடத்தையை மட்டுமே என்று சன்னிதான சிறப்பு அதிகாரி பி. பாலகிருஷ்ணன் நாயர் தெரிவித்துள்ளார். சன்னிதானத்தில் பாதுகாப்பு பணியில் ஈடுபடவுள்ள 4வது பிரிவு காவலர்களுக்கான ஆலோசனைக் கூட்டத்தில் சாஸ்தா ஆடிட்டோரியத்தில் உரையாற்றிய போது அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். சாதாரண போலீஸ் பணியிலிருந்து சபரிமலை பணி முற்றிலும் மாறுபட்டது. இங்கு வரும் பக்தர்களுக்கு உதவுவதே காவல்துறையின் முதன்மையான கடமை. குற்றவாளிகளிடம் காட்டும் அணுகுமுறையை விடுத்து பக்தர்களிடம் கனிவுடன் நடந்து கொள்ள வேண்டும். தத்துவமசி என்ற தத்துவத்தை புரிந்து கொண்டு பக்தர்களை கடவுளாக கருதி சேவை செய்ய வேண்டும் என்று ஐயப்பனும் காவல்துறையும் எதிர்பார்க்கிறது. கேரளா மட்டுமின்றி தமிழ்நாடு, கர்நாடகா, ஆந்திரா போன்ற அண்டை மாநிலங்களிலிருந்தே அதிக அளவிலான பக்தர்கள் வருகின்றனர். கேரள காவல்துறை ஏன் முதன்மையாக திகழ்கிறது என்பதை நிரூபிக்கும் வாய்ப்பாக இப்பணியை கருத வேண்டும். உங்கள் கனிவான அணுகுமுறை துறையின் நற்பெயரை உயர்த்தும். 4 முதல் 5 மணி நேரம் வரை மலை ஏறி நீண்ட வரிசையில் காத்திருந்து வரும் பக்தர்கள் மிகுந்த களைப்பில் இருப்பார்கள். அவர்களின் சிரமத்தை உணர்ந்து காவலர்கள் செயல்பட வேண்டும். சன்னிதானத்தில் பாதுகாப்பு பணிகள் 10 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ளன. கொடிமரம், சோபனம், மாளிகப்புரம், 18ஆம் படி, நடைப்பந்தல் உள்ளிட்ட இடங்களுக்கு டிஒய்எஸ்பிக்கள் தலைமையில் பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளது. 4வது பிரிவில் மொத்தம் 1593 காவலர்கள் பணியமர்த்தப்பட்டுள்ளனர். இவர்களின் பணிக்காலம் டிசம்பர் 28 வரை நீடிக்கும். சபரிமலை பாதுகாப்பு பணிகள் மொத்தம் 6 கட்டங்களாக நடைபெறுகின்றன. தற்போதைய 4ஆம் கட்டம் டிசம்பர் 19 முதல் 28 வரையிலும், 5ஆம் கட்டம் டிசம்பர் 29 முதல் ஜனவரி 9 வரையிலும், 6ஆம் கட்டம் ஜனவரி 20 வரையிலும் நடைபெறும்.